வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சல்மா எம்மி கிச்சன். இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னா சாக்லேட் டவுன் சமைக்க போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மைதா, அன்சால்டட் பட்டரு, சுகர், உப்பு, ஈஸ்ட்டு, முட்டை, பால், எண்ணெய், பால். அதுக்கப்புறமா கிளாஸில் வந்து நான் இது சொல்கிறேன் என்ன வச்சுருக்கேன்: ஃப்ரெஷ் க்ரீமு, சாக்லேட்டு, ஃபிங்கர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து முட்டை வச்சு ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம்ஸ் வந்து சுகர் வச்சுருக்கேன். சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து ஈஸ்ட்டு, நான் வந்து 20 கிராம்ஸ் வந்து ஈஸ்ட் எடுத்துருக்கேன். அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஈஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது ஈஸ்ட்டு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஈஸ்ட் வந்து நல்லா வந்து ஊறணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 100 ml எடுத்துருக்கேன் பால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து 50 ml வந்து ஆயில் வந்து குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 1/2 கிலோ வந்து 1/2 kg வந்து மைதா எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜலிச்சு வச்சுக்கோங்க. மைதா வந்து போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். முதல்ல வந்து நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மைதா போடலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி அதுக்கு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 25 கிராம் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். நல்லா வந்து பட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து எண்ணெய் தடவி 1 மணி நேரம் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு மூடி 1 மணி நேரம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து சாக்லேட்டு, பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு நம்ம மில்க் பண்ணிக்கலாம். மைக்ரோவனில் வச்சு மில்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவனில் வச்சு 1 மினிட் வந்து மில்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு வந்து நான் 1.5 மணி நேரம் வந்து ஊற வச்சுருந்தேன். நல்லா இப்போ வந்து ஃப்ளஃபியாக நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், இப்போ டார்க் சாக்லேட்டு, ஒயிட் சாக்லேட்டு 2 சாக்லேட்டும் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவு வந்து நல்லா வந்து பால் ஷேப்பில் வந்து இது பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. பால் ஷேப்பில் வந்து இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பால் வந்து நல்லா உருட்டிக்கிட்டு கையால் வந்து இப்படி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணி டோனட் ஷேப்பில் வந்து நம்ம ஷேப் கொடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி அளவு வந்து இது தட்டிக்கோங்க. ஏன்னா ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா உண்டாயிடுச்சுன்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால இந்த சைஸில் இருந்தால் போதும். இப்போ ஷேப்பும் நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நான் ஷேப் கொடுத்துருவேன். பாருங்கள், நல்லா வந்துச்சு. பாருங்கள், எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு டோனட்டு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து டோனட் ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், சிம்மில் வச்சு தான் வந்து ஃப்ரை பண்ணணும். அதே வந்து நல்லா வெந்த பிறகு நல்லா வந்து மேலே உப்பி வரும். அதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும்.
நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா கோல்டன் கலராக வந்து ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு. 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா வந்து குக் ஆகும். ஒரு குச்சி வச்சோ இல்லை ஒரு இது குச்சி வச்சோ கரண்டி வச்சோ எல்லாம் திருப்பிட்டே இருங்க. இப்போ வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் வந்து இதாக ஒரு வடிகிற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் சாக்லேட் டிப் பண்ணிக்கலாம். எல்லாமே டிப் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து டாப்பிங் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க. ஜிப்ஸோ சாக்லேட் சிப்ஸோ போடுங்க. கோகோனட் பவுடரும் ஆட் பண்ணுறேன். போட்டாச்சு. இப்போ வந்து கோகோனட் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.